अस्मद्गुरुपरमगुरून्यतिवरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम् பூசும் சாந்தன் நெஞ்சமே புனையும் கண்ணியனதுடையா வாசகம் செய் மாலையே வான் பட்டாடையுமகுதே தேசமான அணிகலனும் என் கைகூப்புச் செய்கையே ஈசஞ்ஞாலம் உண்டு விழுந்த எந்த ஏகமூர்த்திக்கே. இந்த எம்பெருமானை நாம் ஆராதனம் பண்ணுறதுக்கு மனோவாக்காயங்கள்லாம் சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு ஆண்டாள் சொன்னால், அந்த மனோவாக்காயங்கள்லாம் எப்படி சுத்தமாக இருக்கணும்னு கேசவாராதனம் திரயம்னு அதுக்கு மூலமான சாஸ்திரங்கள்லாம் சொல்லியிருக்குது. அதுலேயும் மனோவாக்காயங்கள் மாத்திரம் இல்லை, ஆத்மா இருக்குதே, அந்த ஆத்மாவே அது எப்போவுமே சுத்தமான ஆத்மா. ஆனால் அது அனாதியான கர்மத்தினால கலுஷமாக தோஷமாக இருக்கிறதுனால பாப சம்பந்தியாக இருக்கிறதுனால அந்த பாபங்கள்லாம் போகிறத்தின் பொருட்டு அது நல்ல குணத்தை பெறணும். குணாஷ்டகம் அப்படின்னு இருக்க, அதுக்கு உண்டான தன்மை, பாப்பமற்ற தன்மை, ஜரையற்ற தன்மை, மரணமற்ற தன்மை, சோகமற்ற தன்மை, பசி இல்லாமை, தாகம் இல்லாமை, நல்லதெல்லாம் விரும்பின பொருள்லாம் கிடைக்கிறது, சத்திய சங்கல்பம்னு சொல்லக்கூடியதானே எண்ணினது நடக்கிறது அப்படின்னு இருக்கக்கூடிய குணங்களை உடைய ஆத்மா இங்கே அது இல்லாத இருக்கிறதுனால அந்த குணத்தை நாம் அந்த குணத்தை அதனுடைய அடிச்சுவடு வெளிச்சிறப்பு மாதிரி இங்கேயே அது பெற்றோம்னா அதனுடைய தன்மையை லேசாக நுகர்றது. பூர்ணமாக அங்கே போனால் தான் வரும். அதனுடைய தன்மையை எம்பெருமானுடைய அனுகிரகத்தினால முக்தானுபூத்தின்னு சொல்கிறோமோ, முக்த அனுபவம் அங்கே முக்தானுபூத்தின்னு இங்கே தத்துல்யமாக எம்பெருமான் அருளுவன் அப்படின்னு சுவாமி தேசிகன்லாம் அருளக்கூடியவனானதுனால பிரார்த்திக்கிறார்கள். முக்தானுபூதி மிக தாசியதி மே முகுந்தா அப்படின்னு முகுந்தான்னு. அந்த மாதிரி அந்த குணாஷ்டக சாயையில் நாம் இருக்கணும். அப்படி இருக்கிறதுக்கு உண்டான யோக்கியத்தையை சம்பாதிக்கணும்னு சொன்னால் அஹிம்சாதிகளான விஷ்ணுவுக்கு பிரீத்திகரமாக இருக்கக்கூடிய 8 குணங்களை நாம் கொண்டிருக்கோம். அந்த 8 குணங்களும் புஷ்பம் மலராக வர்ணிக்கப்படுறது. ஏன்னா ஆத்மா ஒரு மலர், எம்பெருமான் திருவடியில் கைங்கரியம் சமர்ப்பிக்கக்கூடிய மலர் அது. அதனால தான் ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தேன்னு திருவடியில் சமர்ப்பிக்கிறோம். எம்பெருமானுடைய திருவடியில் இந்த ஆத்மாவை சமர்ப்பிக்கிறோம், ஆத்ம ரக்ஷா பரத்தை சமர்ப்பிக்கிறோம். அதனால் அது புஷ்பம், அதுதான் நன்மலர்னு. இங்கே இருக்கக்கூடிய தசை நன்மலர். இந்த 8 குணங்களோடு இருந்ததுன்னா ஆத்மான்ற புஷ்பம் மலராகப்பட்டது நன்மலராகுது. அதே சரணாதி பண்ணா விட்டு முக்தி அடைஞ்சிதான் மரணம் அடைஞ்சா விட்டு முக்த தசையில் பரநன்மலராகுது, உயர்ந்ததான நன்மலராகுது. ஏன்னா என்றைக்கும் சாஸ்வதமாக அந்த 8 குணங்கள்லாம் இருக்குது. இங்கே அதனுடைய அடிச்சுவடு இருக்கிறதுனால நன்மலர். அந்த அடிச்சுவடு எப்படி இருக்கும் நமக்கு அப்படின்னா இந்த அஹிம்சாதிகளான 8 குணங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்படி பெருமாளுக்கு திருவாராதனை பண்ணணும். இப்படி இருக்கக்கூடியதானே ஆத்ம குணத்தை எம்பெருமானே ஒரு மாதிரியாக இந்த மனோவாக்காயங்கள்லாம் எப்படி சுத்தமாக இருக்கணும் அதெல்லாம் ஒரு மாதிரி திரட்டி நமக்கு பரரந்திரேஷ் ஜாத்தியந்தாக பரதாரேஷ் அபும்சகாக பரிவாதேஷு ஏ மூக்காக தே தீவிதைத்தாமன்னு சொன்னான். அந்த மாதிரி நாம் இருக்கணும். எம்பெருமானாலே இந்த கலியுகத்துக்கு ஆச்சாரியராக பிரவர்த்தகராக
நம்மாழ்வார் நியமிக்கப்பட்டார் எம்பெருமானாலே. அந்த நம்மாழ்வார் எப்படி எம்பெருமானை நாம் ஆராதனம் பண்ணணும், என்ன பாவம் கொண்டு ஆராதனம் பண்ணணும் அப்படின்றத இந்த சாஸ்திரங்கள் எல்லாத்தையும் குரோடீகரித்து நமக்கு எளிமையாக காட்டுறார். அதை அனுபவிப்போம். பூசும் சாந்தன் நெஞ்சமே புனையும் கண்ணி எனதுடைய வாசகம் செய் மாலையே வான் பட்டாடையும் அகுதே தேசமான அணிகலனும் என் கைகூப்பு செய்கையே ஈசன்யாலமுண்டு மிழ்ந்த எந்த ஏகமூர்த்திக்கே. ஈசனாக இருக்கானே எம்பெருமான், அவனுக்கு சந்தனம், புஷ்பம், வஸ்திரம் இதெல்லாம் சமர்ப்பிக்கணுமே. அதெல்லாம் எப்படி சமர்ப்பிக்கணும் அப்படின்னா, முதல்ல எம்பெருமானை யாருன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம வீட்டில் ஒரு விருந்தாளி வரான்னு சொன்னால் நம்ம இடத்துக்கு அவள் எப்படிப்பட்டவான்னு தெரிஞ்சுட்டாதான் அதுக்கு தகுந்த மாதிரியான விருந்தை படைக்கிறோம். நமக்கு ரொம்ப சகஜமானவா, அவளும் நம்ம போல் திட்டமாக இருக்கக்கூடியவான்னா நம்மால் முடிஞ்சபடிக்கு நாம் எப்படி இருக்கோம் அதுக்கு தகுந்தா போல் விருந்தை படைப்போம். அவள் ரொம்ப உயர்த்தியானவா, அவளுடைய தன்மைகளே நிலைமைகளே ரொம்ப அதிகம் அப்படின்னு சொன்னால் நாம் கொஞ்சம் இன்னும் முயன்று அவளுக்கு தகுந்தா போல் விருந்து படைப்போம். அதுபோல் இப்போ எம்பெருமானுக்கு ஆராதனை இத்தனை நாள் சொல்லிட்டோம். அந்த ஆராதனத்துக்கு நாம் குணங்கள்லாம் எப்படி உடையவனாக இருக்கணும்னு சொல்லிட்டோம். அப்படியே நாம் எம்பெருமானுக்கு ஆராதனை பண்ண முடியும்னா அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன் அப்படின்றதையும் சொல்லி அவனுக்கு எப்படி நாம் திருவாராதனம் பண்ணணும்னு சொல்கிறேன். அவன் ஈசன், அவன்தான் எம்பெருமான். ஈசன்னா நியமிக்கிறவன் அர்த்தம், ஈஸ்வரன் அர்த்தம், எம்பெருமான். அவன் எப்படிப்பட்டவன்? ஞாலம் உண்டு உமிழ்ந்தா, இந்த ஞாலம் மொத்தத்தையும் உண்டவன் அவன். அப்புறம் சிருஷ்டி காலத்தில் வெளியில் விட்டவன், பிரளய காலத்தில் உண்டு அப்புறம் சிருஷ்டி காலத்தில் ஈசன் ஞாலம் உண்டு உமிழ்ந்தான், அப்படியே உமிழ்ந்தான். சரி, ஈசன் ஞாலம் உண்டு உமிழ்ந்தா, இந்த ஞாலம்னா இந்த பிரபஞ்சம் மொத்தத்தையும் உமிழ்ந்தான். ஓஹோ, இப்போ இந்த பிரபஞ்சத்தை மொத்தம் உண்டான்னா அவன் அப்படி பெருவயருனா என்ன, உலகம் உண்ட பெருவாயன் அப்படின்னு பெருவாயன்தான். பெருவயிறுன்னு கூடவா? அவ்வளோ ஆகாரம் அவனுக்கு சமர்ப்பிக்கணுமா? ஒரு 1000 படி 2000 படி மூட்டை கணக்கில் அவனுக்கு புளியோரை அது இதெல்லாம். இப்போது இது இன்னும் அன்னக்கூட உற்சவம்னா நிறைய இது பண்ணுறாளே, ஆன மாதிரி அது கூட போருமான்னு 100 படி பண்ணால் கூட சொல்கிறேன். அப்படியா? அப்படின்னா ஈசன் ஞானம் உண்டான், அதை ஜீரணிக்கலை, அதை காப்பாற்றுறதுக்காக உண்டான். உண்டு உமிழ்ந்த, அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டான்? பிரளய காலத்தில் அவன் ஆகாரத்துக்காக உண்ணலை, உள்ளுக்குள்ளே சாப்பிட்டானே, சாப்பிட்டு வயர் நிறையிறதுக்காக பண்ணலை அந்த காரியத்தை. அவன் பசியை போக்கடிக்கிறதுக்காக பண்ணல, அவனுக்கு பசி இல்லை. இந்த லோகத்தை பிரளயத்தின் கொண்டு போகாத ரட்சிக்கிறதுக்காக உள்ள வச்சான். அதுக்கப்புறம் அந்த பிரளயத்தினுடைய இது வடிஞ்ச உடனே உலகத்தை திருப்பி வெளியில் விட்டான். அதனால் அவன் கருணையாக ரட்சிக்கக்கூடியவன் ஈசன். அவ்வளோ பெரிய உயர்ந்த குணாளன் ஈசன். என்ன அங்காதும் சோறாமே எல்லாத்தையும் ரட்சிக்கக்கூடியவன் ஈசன். ஞாலம் உண்டு உமிழ்ந்த எந்த ஏகமூர்த்திக்கே, எனக்கு தந்தை அவன். தாயும் தந்தையுமாய் இவ்வுலகினில் வாயுமீசன் மணிவண்ணன் எந்தையே. அவன்தான் பெற்ற தாய் நீயே, பிறப்பித்த தந்தை நீ, மற்ற யாராவாரும் நீ அப்படின்னு சொன்னா போலே அவன்தான் இந்த தாயும் தந்தையுமாக இருக்கக்கூடிய அந்த திவ்ய தம்பதிகளாக இருக்காளே, அவள் தான் எந்தை, எனக்கு தந்தை அப்படின்னு. இப்போ எந்தைன்னு சொன்னதுனால
இந்த ஈசன்யாலம் எல்லாரையும் தானே உண்டு விழுந்து காப்பாற்றினா. அதனால் எல்லாருக்கும் எந்தை தான். அவாவா எந்தை எந்தைன்னு அனு அனுசந்திப்பார்கள். அந்த மாதிரி இந்த உலகத்துக்கே அவன் தந்தை. அதனால் எந்த தந்தை தந்தைக்கும் முந்தை அப்படின்னு அவன் ஒரே எல்லாருக்கும் லோகம் மொத்தத்துக்கும் அவன் தந்தையாக இருக்கக்கூடியவன். அப்போ லோகம் மொத்தத்தையும் அவன் தனக்கு அதீனமாக வச்சுண்டு தனக்கு சரீரமாக கொண்டிருக்கான். எந்தை எப்படி ஏகமூர்த்திக்கு அவன் ஒரே மூர்த்தி தான். இப்போ இந்த இடத்துல ஏகப்பட்ட பேர் இருக்காளே, 10 பேர் போயிட்டு வராளே, காத்தாலானா 10 பேர் ஆஃபீஸுக்கு போகிறா, சாயங்காலம் 10 பேர் வரா இந்த இடத்துல அப்படின்னா. ஆனால் அந்த இடத்துல ஒரு பெரியவர் உட்கார்ந்துருக்கார் அப்படின்னா எல்லாரும் அவள் பசங்க தான். எல்லாரும் அவள் பசங்க. இந்த இடத்துல யாரும் வாடகை எடுத்துட்டு வேலைக்கு போகிறவா ஒரு ரூம் எடுத்துட்டு இல்லை, எல்லாருமே அவள் பசங்க தான். அந்த 10 பேரும் போயிட்டு வராளே, அவன் 10 பேரும். அந்த மாதிரி எம்பெருமான் இந்த லோகம் மொத்தம் ஏகமூர்த்தி. அவன் தான், ஒரே உருவம் அவன் தான். மொத்தம் அவனுடைய உடம்பு. மொத்தம் இந்த லோகம் மொத்தம் அவனுடைய உடம்பு. ஒரே மூர்த்தி தான். யார் இது? சேத்தன பிரபஞ்சம் மொத்தம் எம்பெருமான் ஒருவனே. அந்த எம்பெருமான் ஒருவனுக்கு தான், இப்போது இந்த எம்பெருமான் ஒருவனுக்கு தான் இவ்வளோ பிரபஞ்சமும் சரீரமாக இருக்கு. ஏகமூர்த்தி, எந்தை எனக்கு தந்தையாகவும் இருக்கார். ஏகமூர்த்தி, ஒரே மூர்த்தியாக இருக்கக்கூடியவர். உலக எல்லாத்துக்கும் தன்னுடைய உடலாக வச்சுண்டு ஒரே உருவமாக இருக்கக்கூடியவர். உலகம் மொத்தத்தையும் தனக்கு உடலாக கொண்டு ஒரே உருவமாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். எந்த ஏகமூர்த்திக்கு. இப்போ நாம் யாருக்கு ஆராதனை பண்ணணும்? அப்போது எம்பெருமானுக்கு ஆராதனை பண்ணணும்னா ஆராதனானாம் சர்வேஷாம் விஷ்ணோர் ஆராதனம் பரம்னு சொல்லியிருக்கேன். அந்த விஷ்ணுவாக இருக்கக்கூடிய அவனுக்கு இது பண்ணணும்னா அவன் இது மொத்தம் வியாபிச்சிருக்கான். அதனால் விஷுல் வியாப்தவனு அந்த விஷ்ணு மொத்தத்தையும் வியாபிச்சிருக்கிறதுனால அவன் ஒரே மூர்த்தி தான். அவனுடைய உடல் தான் மொத்தம். இப்படிப்பட்ட பெரியோன் இருக்கானே, இந்த பெரியோனான எம்பெருமானுக்கு ஆராதனை பண்ணணும்னா நம்ம மாத்தில் சால கிராமம் வச்சுட்டுருக்கோம். இல்லை சில மகான்கள் கிரகத்தில் விக்கிரக ஆராதனம் சின்ன சின்ன மூர்த்தியாக நிருசிம்மனோ ஹயக்ரீவனோ வரதனோ சக்கரத்தாழ்வாரோ இது மாதிரி யாருன்னா இருப்பார்கள். கோவில்லாம் மூலமூர்த்தின்னா நல்லா உயரமாக இருப்பார். அதாவது மனுஷாலை காட்டிலும் 6 அடி 10 அடி 4 அடி அந்த மாதிரி இருக்கக்கூடிய திருமேனியாக இருக்கும். உற்சவ விக்கிரகம் 2 அடி 3 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய திருமேனியாக இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய மூர்த்திகள். ஆனால் இதெல்லாம் நம்மாலே நமக்கு கைக்கு அடக்கமாக தமருகந்ததை உருவம் அவ்வுருவம் தானே தமருகந்ததை பேர் மற்ற பேர் அப்படின்னு நாம் எப்படி பாகவத்தால் எப்படி நினைக்கிறாளோ அடியார்கள் அதும்படி அவன் உருவம் எடுத்துக்கிறான். அடியார்கள் தங்களுடைய வசதிக்கேற்ப அந்த திருமேனியை வடித்து சாஸ்திரப்படி வடித்து அதை பிரதிஷ்டை பண்ணியிருக்கான். அந்த திருமேனிக்கு 4 படி பால் இருந்தால் தலைக்கு மேலே வெள்ளம். இன்னும் விசேஷமாக பண்ணணும்னா 40 படி பாலும் சேர்க்கலாம். அதே மாதிரி சந்தனம் இருந்தால் ஒரு கிலோ கட்டையை அரைச்சி சந்தன காப்பு சாத்தலாம். இன்னும் விசேஷமாக பண்ணணும்னா 2 கிலோ கட்டையை அரைச்சி சந்தன காப்புனோம்னா சாத்தலாம், போதும். ஆனால் இதெல்லாம் தமருகந்ததை உருவம் அவ்வுருவம் தானேன்னு
அடியார்கள் எப்படி எந்த உருவத்தை எவ்வளோ நினச்சாலோ அந்த உருவத்தில் இருக்கவன். ஆனால் அவன் உண்மையில் எப்படிப்பட்டவன்? ஏகமூர்த்தியாக இருக்கான். இந்த பிரபஞ்சம் மொத்தம் அவனுடைய உடலாக இருந்து அது மொத்தத்துலேயும் உயிராக உரையக்கூடியவன். உலகங்கட்கெல்லாம் ஓர் உயிரேயோ அப்படின்னு சாதிச்சார். அந்த மாதிரி உரையக்கூடிய எம்பெருமான் அவனுக்கு என்ன பண்ண முடியும்? இந்த 4 லிட்டர் பாலோ இல்லை 1 கிலோ சந்தனமோ இதெல்லாம் போருமா? அதான் அவனுக்கு என்ன பண்ணணும்னா அளவில்லாத இந்த உலகத்து மொத்தத்தையும் இது பண்ணணும்னா அதுக்கு தான் நம்மாழ்வார் சாய்க்கிறார். ஈசன் ஞாலம் உண்டு விழுந்த எந்த ஏக மூர்த்திக்கே அவனுக்கு சந்தனம் சமர்ப்பிக்கணும். ஏன்னா திருமேனி குளிர்ச்சியாக இருக்கிறதுக்காக. திருமேனியை நாம் குளிர்ச்சியாக வச்சோன்னா அவன் நமக்கு குளிர்ந்து அருளுவன். அதனால் அந்த திருமேனிக்கு எந்த சந்தனத்தை பூசுறது? பூசும் சாந்தன் நெஞ்சமே, என்னுடைய நெஞ்சந்தான் அவனுக்கு சாந்து. புனையும் கண்ணி எனதுடைய வாசகம் செய் மாலையே, தொடுத்து சாத்தக்கூடிய மாலை இருக்குதே புஷ்பம், இந்த ஏகமூர்த்தியாக இருக்கக்கூடிய அவனுக்கு என்னுடைய வாக்குலேருந்து வரக்கூடிய செய் மாலை இருக்குதே, செழுமையான மாலை, நல்ல வாக்கோடு கூட ஸ்தோத்திரம் பண்ணுறனே, அதுதான் அவனுக்கு மாலை. உந்தாந்தன் நெஞ்சமே புனையும் கண்ணி எனதுடைய வாசகம் செய் மாலையே, வான் பட்டாடையும் அகுதே, அவனுக்கு பீதாம்பரம் சாத்தனமே. அவனுக்கு பீதாம்பரம் எது அப்படின்னா பட்டா ஆடையும் அகுதே. அகுதே தான் வான் பட்டாடையும் அகுதே. அகுதேன்னா கீழே சொல்லப்பட்டதே. என்னது? வாசகம். வாசகம்தானே செய்மாலையாச்சு, அதே தான் பட்டாடையும். என்னுடைய வாக்கு தான், வாக்கில் வர ஸ்தோத்திரம் தான் அவனுக்கு பட்டம். தேசமான அணிகலனும் பல தேஜஸ் முடிச்சு வந்த பல ஆபரணங்கள்லாம் நாம் எதுக்காக போட்டுக்கிறோம்? நம்ம இன்னும் மிளறதுக்காக, அழகாக இருக்கிறதுக்காக. அந்த மாதிரி அவனுக்கு அழகுக்காக ஆபரணம் எது? தேசமான அணிகலனும் என் கை கூப்பு செய்கையே, நான் கையை கூப்புறனே அதுதான் அவனுக்கு அணிகலன், திருவாபரணம். யாருக்கு இது? ஈசன்யாலம் உண்டு விழுந்த எந்த ஏகமூர்த்திக்கு அப்படின்னு சொன்னார். இதே விவரணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே பார்ப்போம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஆதிவன்ஷடகோபாதீனதிவர்யான் பஜே நிசம் ஸ்ரீரங்கபூர்வஷடஜித்யதீசானபதாஸ்ரீம் ஸ்ரீவத்சவம் சுதலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.